ಓದಿ. ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಬದುಕಿದರೆ ಕರ್ತನಿಗಾಗಿ ಬದುಕುತ್ತೇವೆ, ಸತ್ತರೆ ಕರ್ತನಿಗಾಗಿಯೇ ಸಾಯುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ನಾವು ಬದುಕಿದ್ರೆ ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುತ್ತೇವೆ, ನಾವು ಸತ್ತರೆ ಯಾರಿಗಾಗಿ ಸಾಯ್ತೇವೆ? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ? ನಾವು ಬದುಕಿರೋದು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ನನ್ನ மக்களுக்கோசரனே, என் பிள்ளைங்களுக்கோசர தான் உயிர் வாழ்ந்துருக்கிறேன். இல்லைன்னா எப்போ இந்த உயிரை எடுத்துட்டு சூசைடு பண்ணிக்கினா போயிடுற நரகத்துக்கு. நீ டைரக்டா யூதாஸ் போன இடத்துக்கு தான் போறீங்க. அல்லேலூயா. உன் சாவு தானா வரணும். உன் உயிரை நீ கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை, ஆண்டவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஜீவனை கொடுத்தவருக்கு ஜீவனை எடுக்க அதிகாரம் இருக்குது. ஆமென். அதனால தான் ஜீவன் கொடுத்த தேவன் அவங்க சதா ஜீவிக்கணும் என்றுதான் அவருடைய தன்னுடைய ஜீவனை இந்த பூமிக்கு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த ஆதாம் நித்திய ஜீவனை எழுந்தானோ, கடைசி ஆதாம் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எந்த மனுஷன் எழுந்து போனானோ, அதே மனுஷனாகி கிறிஸ்து வந்து எழுந்து போனதை மீண்டும் மீட்டு கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். புரியுதா நான் சொன்னது? ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை வச்சிருந்தார். அவனா பண்ணிட்டான், நித்திய ஜீவனுடைய கனியை புசிக்காமல் மரணம் பாவம் அறிகிற அறிவின் கனியை புசித்து அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொண்டான். ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிட்டா நீ செத்துருவ, இதை சாப்பிட்டா நீ செத்துருவ. ஆனா உயிரோட தான் இருந்தாங்க. அவர் சொன்னது எது? ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். அல்லேலூயா. எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் எழுந்தானோ அதே ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் மீட்டு தரும்படிதான் ஆண்டவராகிய கிறிஸ்து, அப்படின்னா யெகோவா, அவருடைய வாயின் வார்த்தையான இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எந்த மனுஷன் அதை எழுந்தானோ அவர் மனுஷனாக மாறி அதை மீண்டும் என்ன பண்ணாரு? சாத்தான் கையிலிருந்து, பிசாசு கையிலிருந்து பறித்து மீண்டும் அந்த மனிதர்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். இதுல ஏத்துக்கினவர்கள் கொஞ்சம், ஏத்துக்காதவர்கள் அநேகர். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய மெஜாரிட்டி எவ்வளவு இருக்குது? கிறிஸ்தவர்களுடைய மெஜாரிட்டி எவ்வளோ இருக்குது? நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2% சொல்லியிருந்தாங்க, இப்போ ஒரு 5% தான் இருக்குது. அல்லேலூயா. இந்துங்கிறது ஒரு 84% இருக்கும் இந்துங்கிறது. இப்படி பார்க்கும்போது முஸ்லிம்ஸ்து ஜாஸ்தி இருக்குது, ஆனால் கிறிஸ்டின்ஸ்து கம்மியாக இருக்குது. ஏன்னா ஏற்றுக்கினவர்கள் சிலர், ஏற்றுக்காதவர்கள் பலர். அல்லேலூயா. ஆனா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் கன்ஃபார்ம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்ல வந்தார் இந்த உலகத்துக்கு. அதுதான் பவுல் என்ன சொல்றாரு இங்க ரோமர்ல, வாழ்ந்தா நான் கிறிஸ்துக்காகவே, மரித்தாலும் நான் கிறிஸ்துக்காகவே. வாழ்ந்தா நான் வாழ்ற நாட்கள் மட்டும் நான் இயேசுக்காக வாழ்றேன்னு. ஆமென். அவர் யார்? அவர் சொன்னவர் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர் இவர், சபைகளை அடிச்சவர், கொன்னவர், சிறையில ஜெயில போட்டவர் இவர், சர்ச்சுகளை கொளுத்தினவர் இவர். ஆனா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை கண்டா ஆவாது, சபைகளை கண்டா ஆவாது அப்படி இருந்தவர். அந்த இயேசுவை ஆராதனை செய்கிறவர்களை கொன்றவர் இவர். ஆனா இன்னைக்கு இயேசுவை தெரிந்து கொண்ட பிறகு என்னன்றாரு? வாழ்ந்தாலும் நான் அந்த இயேசுக்காகவே, மரித்தாலும் நான் அந்த இயேசுக்காகவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழ்வதும் நான் கிறிஸ்துக்காகவே, மரித்தாலும் நான் கிறிஸ்துக்காகவே. ஆனா சொன்னாரே இவர் வார்த்தையோடு அப்படியே மரித்து போல, சொன்ன வார்த்தையின் பிரகாரத்துல தான் அவர் மரித்து போனார். ஆமென். அநேக சபைகளை ஸ்தாபனப்படுத்தினார், அநேக சர்ச்சைகளை ஏற்படுத்தினார்,
அநேக ஊழியர்களை ஏற்படுத்தினார், அநேக சுவிசேஷகாரர்களை ஏற்படுத்தினார், அநேக ஆத்துமகளை ஆதாயப்படுத்தினார். ஹல்லேலூயா. வாழ்ந்து தேவனுக்காகவே வைராகமாய் இந்த தேவனுடைய சுவிசேஷங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போகணும் என்று அவர் அதிகமாக பிரயாசப்பட்டவர். அவர் ஹல்லேலூயா. யார் அவர்? பவுல் என்று சொல்லுகிறவர், பவுலடியார். ஹல்லேலூயா. அவரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல கூட பாருங்களேன், அவர் சில வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். 2 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಐದು 2 ಕೊರಿಂಥರ 5:7 ಓದಿ. 7 ಇಲ್ಲ, ಇರಿ ಓದಿ, 7 ಓದಿ. ನಾವು ನೋಡುವವರಾಗಿ ನಡೆಯದೆ ನಂಬುವವರಾಗಿ ನಡೆಯುವಂತವಾದ ಅದರಿಂದ ದೇಹದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವರೆಗೂ ಕರ್ತನಿಗೆ ದೂರದಲ್ಲಿರುವ ಪ್ರವಾಸಿಗಳಾಗಿದ್ದೆವು ಎಂಬುದನ್ನು ಬಲ್ಲೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಲ್ಲೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತೆ? ನಾವು ನೋಡುವವರಾಗಿ ನಡೆಯದೆ ನಂಬುವವರಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. ಯೇಸುನ ನಾವು ಕಂಡಿಲ್ಲ, ಇವತ್ತು ನಾವು ನೋಡಿಲ್ಲ, ಆದರೆ ಅವನು ಆವತ್ತು ಕಂಡ. ಯೇಸುವಿನ ದರ್ಶನವನ್ನು ಅವನು ಕಂಡ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಯೇಸುವಿನ ದರ್ಶನವನ್ನು ಕಂಡಿದ್ದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಕಣ್ಣು ಮೊಬ್ಬಾಗಿ ಹೋಯಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗೆ ಅವನು ಯೇಸು ಯಾರು ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡ ಆವತ್ತೇ ಅವನು. ಆಗ ಯೇಸುಗಾಗಿ ಅವನು ಎಲ್ಲವೂ ತ್ಯಾಗ ಮಾಡ್ದ. ಅವನು ದೊಡ್ಡ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಗಿಸಿದಂಥವನು. ಅವನು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು, ಹಂಗಂದ್ರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಆ ಪ್ರಮಾಣವನ್ನು ಅರಿದು ಹಂಗೆ ಕುಡ್ದ ಹಾಗೆ ಅವನು ಅಷ್ಟು ಕಟ್ಟುನಿಟ್ಟಾಗಿ ನೀಟಾಗಿ ಅಷ್ಟು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದವನು. ಅವನೇನು ಕೆಟ್ಟವನು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಅವನು ಧರ್ಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಧರ್ಮ ಎದ್ದೈತೆ, ಕ್ರಿಸ್ತನ ಧರ್ಮ ಎದ್ದೈತೆ ಅಂತ ಅವನೇನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ಎಲ್ಲರನ್ನ ಹೊಡೆದಿದ್ದವನು. ಆದ್ರೆ ಯಾವತ್ತು ಬರ್ಬೇಕಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತು ಯೇಸು ಇವರೇ ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡು ಆವತ್ತಿಂದ ಆ ಕ್ರಿಸ್ತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಆ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅವನು ಬದುಕಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ಇವನು ಹೇಳ್ತಾನೆ ಇಲ್ಲಿ, ನಾನು ನೋಡುವವನಾಗಿ ನಾವು, ಹಂಗಂದ್ರೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಹಂಗಂದ್ರೆ ಆ ರೋಮಾಪುರದವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಹಂಗಂದ್ರೆ ಆ ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ನಾವು ನೋಡದೆ ನಂಬದೆ, ನಾವು ನೋಡಿ ನಂಬದೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? ನಾವು ನೋಡುವವರಾಗಿ ನಡೆಯದೆ ನಂಬುವವರಾಗಿ ನಡಿಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನೀನು ನಾನು ನೋಡಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಯೇಸುನ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಆ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಡಿಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಲ್ಲಿ ಇನ್ನ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು, ದೇವ ನಿಮಿಷ ಅಲ್ಲಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ 15:15 ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ಜೀವಿಸುವವರು ಇನ್ನು ಮೇಲೆ ತಮಗಾಗಿ ಜೀವಿಸದೆ ತಮಗೋಸ್ಕರ ಸತ್ತು ಎದ್ದು ಬಂದಾತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂತಲೇ ಆತನು ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಸತ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಸತ್ರ ಇಲ್ಲ. ತಂದೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಯೋಹಾನ 3:16 ಈ ಲೋಕದ ಜನರ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡೋದು, ಅಲ್ಲಿ ಲೋಕ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ, ನಾವು ಜನರು ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. ಲೋಕ ಅಂದ್ರೆ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ಗೋಡೆ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ಮರಗಳ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ಆಕಾಶದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯ ಕುಲಕ್ಕಾಗಿ
ಆತನ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ರು. ಯಾರು? ಕ್ರಿಸ್ತನಾಗಿರುವ ಯೇಸು. ಆ ಯೇಸುವನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಕಂತಾನೆ ಆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕಳಿಸಿದ್ರು. ಆ ಕ್ರಿಸ್ತು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಮರೆಯಲ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದು 30 ವರ್ಷವರೆಗೂ ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? ತಾಯಿ ಒಟ್ಟಿಗೂ ತಂದೆ ಒಟ್ಟಿಗೂ ಮನೆಯನ್ನು ಪೋಷಿಸ್ತಾ ಇದ್ರು. ತಂದೆ ಒಟ್ಟಿಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಆಮೇಲೆ ತಂದೆ ತೀರ್ಕೊಂಡ್ಮೇಲೆ ಎಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿ ಯಾರಿಗೆ ಬಂತು? ಯೇಸುಗೆ ಬಂತು. ಇನ್ನ ತಮ್ಮಂದಿರು ತಂಗಿ ಇದ್ರು, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಇವ್ರಿಗೆಲ್ಲವನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಾರ್ಪೆಂಟರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ತಂದೆಯ ಕೆಲಸ ಮಗ ವಹಿಸ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಆಮೇಲೆ ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ಬಂದ ಮೇಲೆ 30ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಆತನ ನೆಟ್ಟಿಗೆ ಬಂದು ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಗೆ ಹತ್ರ ಬಂದು ದೀಕ್ಷೆ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನು ಸೇವೆಗೆ ಬರ್ತಾರೆ. ಆ ಸೇವೆಗೆ ಬಂದು ಆ ಸೇವೆ ಎಷ್ಟೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಮುಗೀತದಂತೆ? ಬರೀ 3.5 ವರ್ಷದಲ್ಲಿ ಆತನ ಸೇವೆ ಏನಾಗುತ್ತೆ ಮುಗಿದು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. ಬರೀ 3.5 ವರ್ಷ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಏನೋ ಹೇಳಕ್ ಬಂದೆ. ಬರೀ 3.5 ವರ್ಷ ಆತನು ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಸೇವೆ ಮಾಡಿ ತನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತು ಆ ಗೊಲ್ಕತ್ತಾ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಆತನು ಮರಣ ಹೊಂದಿ ಪುನರ್ಸ್ಥಾನ ಹೊಂದಿ ಆತನು ಏನಾದ್ರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ಬಂದು ಇದನ್ನು ಸುವಾರ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಾವು ಒಳ್ಳೆ ವಿಷಯ, ಸುವಿಶೇಷಂ, ಸುವಾರ್ತೆ, ಒಳ್ಳೆ ವಿಷಯ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟು ಆ ಮನುಷ್ಯ ಬದುಕಬೇಕಂತ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು ಜೀವ ಪಡೆದುಕೊಂಡು ಆತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಮತ್ತೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಇದು ಸುವಾರ್ತೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬಿದ್ರೆ ನಿನಗೆ ಸಮಾಧಾನ, ನಿತ್ಯ ಜೀವ. ಇದು ಸುವಾರ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಇದು ಸುವಾರ್ತೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಪೌಲ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ಜೀವಿಸುವವನ ಇನ್ನು ಮೇಲೆ ತಮಗಾಗಿ ಜೀವಿಸದೆ ತಮಗೋಸ್ಕರ ಸತ್ತು ಎದ್ದು ಬಂದ ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಂತಲೇ ಆತನು ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಸತ್ತನು. ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರನಾ? ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಸತ್ತೋದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ನನಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ನಿಮಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ಇನ್ನೂ ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದಾರೆ. ಆಮೇನ್. ಅದೇ ಯೋಹಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 14 ಅನಿಸ್ತದೆ, ಸಾರಿ 14 ಇಲ್ಲ, ಒಂದು ನಿಮಿಷ. 10ರಲ್ಲಿ ಓದಿ. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, ತಂದೆಯು ನನ್ನನ್ನು, ನಾನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದಿರುವಂತೆಯೇ ನಾನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ಯಾರು? ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದು. ಆತನು ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, ಆತನು ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ಆಮೇನ್. ಆತನು ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಗಿದ್ರು, ವಾರ್ತೆಯಾಗಿದ್ರು, ವಾಕ್ಯವಾಗಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ ಒಂದು ಮಾತು, ಈ ಜಗತ್ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದೆ. ಆಮೇನ್. ಈ ಜಲರಾಶಿಗಳು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದೆ. ಈ ಗಿಡ ಮರಗಳು ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾನು ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದೆ. ಈ ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳು ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದೆ ಅಂತ ಒಂದು ಮಾತು ಮೆನ್ಷನ್ ಆಗಿದೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ. ಅದು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಯಾರು ಅಂದ್ರೆ, ಇದ್ದೆ 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 ಅಂತ ಬರುತ್ತಲ್ಲ, இருந்தே நிருந்தேன் யார் அவர் என்று பார்த்தா அவர்தான் இயேசு. ஆமென். அவர் தனியா பிதாவின் தேவனிடத்திலிருந்து பிரிந்து மனிதனா அவதாரம் எடுக்கும் போது அவர் இயேசுவா மாறுறார். அல்லேலூயா. அது மட்டும்
இருந்தேன் இருந்தேன் இருந்தேன். மலைகள் பர்வதங்கள் உருவாக்குறதுக்கு முன்பதாக இருந்தேன். வேணா நீங்க வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க, நான் தரேன் அது வசனம். ಎಂಟನೇ ಅಧ್ಯಾಯ 22ರಿಂದ 31 ವಚನದವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ ನೋಡಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿದ್ರು, ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿದ್ರು, ಯಾವಾಗಿದ್ರು. ಆಮೇಲೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 8:22 ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ನಾನು ಓದ್ತೇನೆ. ಯೆಹೋವನು ತನ್ನ ಸೃಷ್ಟಿಯ ಕ್ರಮದಲ್ಲಿ ಮೊದಲು ನನ್ನನ್ನು ನಿರ್ಮಿಸಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೃಷ್ಟಿಗಳು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಯೇಸು ತಂದೆಯಾದ ವಾರ್ತೆಯಾಗಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ. ಇನ್ನ ಅಲ್ಲಿ ಓದ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತೆ. ಆತನ ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನೇ ಪ್ರಥಮನು. ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಪ್ರಥಮನು ಅಂದ್ರೆ ಮೊದಲು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನೇ ಫಸ್ಟ್. ಯಾರು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎರಡನೇ ವಿಷಯ, ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಭೂಮಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅನಾದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟೆನು. ಅನಾದಿ ಕಾಲದಲ್ಲಿ, ಹಾಗಾದ್ರೆ ಅನಾದಿ ಅಂದ್ರೆ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಯಾರು ಇರಬಾರ್ದು, ಅವನು ಒಬ್ಬ ಅನಾದಿ. ಅವಾಗ ಈ ಭೂಮಿ ಆಕಾಶ ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯಿಂದಾನೆ, ಅನಾದಿ ಕಾಲದಿಂದನೇ ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ನೋಡ್ತಾ ಇರುವ ವಾಕ್ಯ ಸಂದೇಶದ ಭಾಗ ಏನು? ಅನಾದಿ ಕಾಲದಿಂದ ಇದ್ದಾತನು ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಬಾಧೆಪಟ್ನು, ಸತ್ನು, ಪೆಟ್ಟು ತಿಂದು, ಒದೆ ತಿಂದು, ಉಗಿಸ್ಕೊಂಡು, ಅವಮಾನ ಪಡಿಸ್ಕೊಂಡು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅನಾದಿ ಕಾಲದಿಂದ ಇದ್ದಾತನು ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟನು, ಬಾಧೆ ಪಟ್ನು ಅಂತ ನಾವು ಇವತ್ತು ವಾಕ್ಯದ ಭಾಗ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದ್ರ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? ಅನಾದಿ ಕಾಲ ಪ್ರಾರಂಭ, ಭೂಮಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅನಾದಿ ಕಾಲದಲ್ಲೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬರೀ ಮರೆಯಾಳ ಹೊಟ್ಟೆದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಾಗಿ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾನಿದ್ದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಲ್ಲಿ ಇನ್ನ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತೆ ನೋಡಿ. ಜಲರಾಶಿಗಳು ನೀರು ತುಂಬಿದ ಬುಗ್ಗೆಗಳಾಗಲಿ ಇಲ್ಲದಿರುವಾಗ ನಾನು ಹುಟ್ಟಿದೆನು. ಆತನು ಭೂಲೋಕವನ್ನಾಗಲಿ ಬಯಲುಗಳನ್ನಾಗಲಿ ಭೂಮಿಯ ಮೊದಲನೆಯ ಅಣುರೇಹನ್ನಾಗಲಿ ನಿರ್ಮಿಸದೆ ಇರುವಾಗ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆತನು ಸಾಗರದ ಮೇಲೆ ಚಕ್ರಕರವಾದ ಕೀಟನ್ನು ಎಳೆದು ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವಾಗ ಅಲ್ಲಿದ್ದೇನು. ಆತನು ಗಗನಗಳನ್ನು ಮೇಲೆ ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಸಾಗರದ ಸೆಲೆಗಳನ್ನು ನೆಲೆಗೊಳಿಸಿ ಪ್ರವಾಹಗಳು ತನ್ನ ಅಪ್ಪಣೆಯನ್ನು ಮೀರದ ಹಾಗೆ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಎಲ್ಲೆ ಕಟ್ಟನ್ನು ನೇಮಿಸಿ ಭೂಮಿಯ ಅಸ್ಥಿವಾರಗಳನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡುವಾಗ ನಾನು ಆತನ ಹತ್ತಿರ ಶಿಲ್ಪಿಯಾಗಿದ್ದುಕೊಂಡು ಪ್ರತಿದಿನವೂ ಆನಂದಿಸುತ್ತಾ ಇದ್ದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶಿಲ್ಪಿ ಎಲ್ಲ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಂದೆಯಾದ ದೇವರ ಒಟ್ಟಿಗೆ ಶಿಲ್ಪಿಯಾಗಿದ್ರು. ಶಿಲ್ಪಿ ಗೊತ್ತಾ? ಶಿಲ್ಪಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳಿ? ಸ್ಟ್ಯಾಚು. ಅದು ಮಾಡೋನ ಹೆಸರು ಶಿಲ್ಪಿ. ಶಿಲೆ ಬೇರೆ, ಸ್ಟ್ಯಾಚು ಬೇರೆ. ಆ ಸ್ಟ್ಯಾಚುನ ಮಾಡೋನ ಹೆಸರೇ ಶಿಲ್ಪಿ. ಅಂದ್ರೆ ಆ ಸ್ಟ್ಯಾಚುನ ಅವನು ಮಾಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ಎಲ್ಲ. ಇವಾಗ ಇದೊಂದು ಮಾಡ್ಬೇಕು, ಅವನೊಬ್ಬ ಕಲೆಗಾರ. ಇದೊಂದು ಮಾಡ್ಬೇಕು, ಒಂದು ಗೊಂಬೆನ ಕಲ್ಲಲ್ಲಿ ಹೊಡಿಬೇಕು, ಮರದಲ್ಲಿ ಹೊಡಿಬೇಕು, ಅವನೊಬ್ಬ ಶಿಲ್ಪಿ ಆಗಿರ್ತಾನೆ. ಅವ ಯೇಸು ಏನಾಗಿದ್ರಂತೆ? ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಶಿಲ್ಪಿಯಾಗಿದ್ರು. ಹಂಗಂದ್ರೆ ಈ ಜಗತ್ತೆಲ್ಲ ಉತ್ಪತ್ತಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ತಾ ಐತೆ? ಸೂರ್ಯ, ಚಂದ್ರ, ನಕ್ಷತ್ರ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮರ, ಗಿಡ, ಬೆಟ್ಟಗಳು, ಗುಡ್ಡಗಳು, ಸಾಗರ, 4 ನದಿ. ಆವಾಗಲೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ದೇವರು 4 ನದಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿಕ್ಕಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಬ್ಬನಿಗೆ ಒಂದು ಸಾಲದ 4, ಯಾಕಂದ್ರೆ ನೋಡಿ ಇವಾಗೇ ಸಾಲ್ತಾ ಇಲ್ಲ 4 ಇದ್ದು ಕೂಡ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಜ್ಞಾನವಂತ. ಆಮೇನ್. ಒಂದೇ ಒಂದು ನದಿನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಇವತ್ತೆಷ್ಟೋ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು, ಎಷ್ಟೋ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ದೇವರು ಜ್ಞಾನ ಉಳ್ಳ ದೇವರು. ಆಮೇನ್.
ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಶಿಲ್ಪಿಯಾಗಿದ್ರು. ಹಾಗಂದ್ರೆ ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತೆ, ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡಲಿ, ಉಂಟಾಗಲಿ 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 ಉಂಟಾಗಲಿ, ಇದೇ ಶಿಲ್ಪಿ ಇರೋದು. ಹಲ್ಲೆಲೂಯ. ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಅವರೇ ಶಿಲ್ಪಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಯೇಸು ಈ ಜಗತ್ತನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಯೇಸು ತಂದೆಯಾದ ದೇವರ ಒಟ್ಟಿಗೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಯೋವಾನ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತೆ, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವಿಲ್ದಿರ ಉಂಟಾಗದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. ಆಮೇನ್. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಆ ಶಿಲ್ಪಿ ಇಲ್ದಿರ ಯಾವುದು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ಆ ಶಿಲ್ಪಿ ಇದ್ದಿದ್ರಿಂದಾನೆ ಒಂದೊಂದು ಹೀಗೆ ಬರ್ಬೇಕಂತ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಕೊನೆಯದಾಗ ಆ ಶಿಲ್ಪಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ತೆಗೆದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿ ಅವನಿಗೆ ಜೀವ ಶ್ವಾಸನ ಉದ್ರು. ಕರಗಳ ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅವತ್ತು ಅವನು ಊದಿದೆ, ಇವತ್ತು ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅವತ್ತು ಅವನು ಊದಿದ್ದೆ ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿದೆ. ಸಾತಾನ್ ಬಂದು ಅವ್ವಾಳ ಕಿವಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಊದಿದ್ನಲ್ಲ, ಅವ್ವಾಳ ಅದನ್ನ ಅಲೋಡ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ, ವೆಲ್ಕಮ್ ಮಾಡಿದ್ಗೆ ಇವತ್ತು ಕೆಲವೊಂದು ಸತಿ ದೇವ್ರ ತರ ಇರ್ತೀವಿ, ಕೆಲವೊಂದು ಸತಿ ಸೈತಾನ ತರ ಆಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಅವತ್ತು ದೇವರು ಊದಿದ್ದ ಹಾಗೆ ಇದ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಇರ್ತಾ ಇದ್ರಿ. ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಇದು ಕಚ್ಚಾ ಭೇದ, ದುಮ್ಮತ, ಇದೆಲ್ಲ ಇರ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಊದಿದ ಮೇಲೆ ಸಾತಾನ್ ಬೇರೆ ಬಂದು ಊದದ್ನಲ್ಲ ಅವಳಿಗೆ, ಅದು ಕೊಂಚ ಉಳ್ಳ ಪಂಚಿ. ಅದಕ್ಕೆ தான் இப்போ என்ன பண்றோம், கொஞ்சம் கடவுள் மாதிரி கொஞ்சம் சாத்தானுடைய செயல் மாதிரி பண்றோம் இல்லையா? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯ. ನೋಡಿ ವಾಕ್ಯ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. ದೇವರು ಎಲ್ಲಿದ್ರು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತು ಯೋವಾನ್ 10, ನಾನೇ ತಂದೆಯು ನನ್ನನ್ನು, ಹಂಗಾಗಿದೆ, ತಂದೆಯು ನನ್ನನ್ನು, ನಾನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದಿರುವಂತೆಯೇ ನಾನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ಕುರಿಗಳಂದ್ರೆ ಯಾರು? ತಪ್ಪು ತಿಳ್ಕೊಂಬೇಡ, ನಾವೆಲ್ಲ ಬಕರಗಳ. ಇವಾಗ ಯಾರಿಗನ ಹೇಳಿ ನೋಡಿ ಲೋಕಲ್ ಜನರಿಗೆ, ನೀವು ಕುರಿಗಳು, ದೇವ್ರು ಕುರ್ಬನು. ಇಲ್ಲ ನಾನೇ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೀವು ಕುರಿಗಳು, ನಾನು ಕುರ್ಬನು ಅಂದ್ರೆ ನಮ್ನ ಬಕರ ಮಾಡಕ್ ಬಂದಿದ್ಯಾ, ನಮ್ನ ಏಮರ್ಸಕ್ ಬಂದಿದ್ಯಾ ಅಂತಾರೆ. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಏನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಏನು ತಿಳಿದಿರುವಂತೆ ನಾನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ಈ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಕುರಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುತ್ತೆ. ನೀವು ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ನೋಡಿದ್ರೆ 66 ಗ್ರಂಥಗಳಲ್ಲಿ, ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕುರಿಗಳ ಬಗ್ಗೆನೇ ಮಾತಾಡುತ್ತದೆ. ಯೇಸು ಕೂಡ ಬಲಿ ಕುರಿ, ಬಲಿಯಾದ ಕುರಿ, ಯಜ್ಞದ ಕುರಿ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ. ಇವರು ಆದಾಮ್ಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳು ಕಾಯಿನು, ಏಬೇಲು. ಆ ಏಬೇಲು ನೋಡುವಾಗ ಕುರಿನೇ ತಂದು ದೇವರಿಗೆ ಬಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆಬ್ರಹಾಮ್ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆಬ್ರಹಾಮ್ ಕುರಿನ ತಂದು ಬಲಿ ಮಾಡ. ಕುರಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕುರಿ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕುರುಬರಾಗಿದ್ರು, ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವವರಾಗಿದ್ರು. ಇವತ್ತು ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಮೇಯಿಸುವವನ ಹೆಸರು ಕುರುಬ. ಆ ಕುರುಬನಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಕೇಳುವಂತವುಗಳೆಲ್ಲ ಕುರಿಗಳು. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅದರಿಂದಾನೇ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಕುರಿಗಳು ಹೆಚ್ಚಾಗಿ ಸಾಕುವುದರಿಂದ, ಹೆಚ್ಚಾಗಿ ಕುರಿಗಳು ಇದ್ದಿದ್ರಿಂದ ಅಲ್ಲಿಂದ ಕುರಿಗಳ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ ಬರುತ್ತೆ. ಕುರಿ ಅನ್ನುವಂಥದ್ದು, ಕುರಿ ಮರಿ ಅನ್ನುವಂಥದ್ದು, ಕುರಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪದ. ಆಮೇನ್. மாடு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது இல்ல, ஆடு அப்படின்னா ஒரு மாதிரி பாசமா செல்லமா கூட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆடுகள் அப்படின்றது ஆண்டவருக்கு ஒரு செல்லமான விஷயம்தான். சில இதே புஸ்தகத்துல பார்க்கும்போது
தாயாடை முள்ளமா நடத்தி கொண்டு குட்டி ஆடை அவர் தோள் மேலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆமென். தாயாடை மள்ளமாக நடத்தி, குட்டி போட்ட ஆடை முள்ளுமா நடத்தி குட்டி ஆடை அவர் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அது மனுஷனை தான் குறிக்குது. ஆடுன்றது மனுஷன், அவர் மேய்ப்பர். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஆடுகளை பத்தி அதிகமா பேசப்படுது. ஆனா ஆடு என்று அவர் சொன்னார், நாம் தான். அவர் நம்மை மேய்க்கிறவரா இருக்கிறார். ஏன்னா என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளா நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் என் மேய்ப்பனுக்கு, என் தேவன் இயேசுக்கு நான் என்னவா இருக்கணும்? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடா நான் மாறணும். இரண்டாவது, சபையின் மேய்ப்பருக்கு செவி கொடுக்கிற ஆடா மாறணும். ஆடு செவி கொடுக்கலன்னு வைங்களேன், என்ன ஆகும்? உன் பின்னாடி நான் வர்றதில்ல, நீ சொல்றத நான் கேட்கல, போ நான் அங்க மேய்ஞ்சிக்கிறேன், தனியா போய் காட்டுல மேய்ஞ்சா என்ன ஆகும்? என்னப்பா ஆகும்? புலி சிங்கங்கிற இடத்துக்கு தனியா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பிட்டுருதா? ஆமென். சாத்தான் வஞ்சித்து கொண்டு போயிடுவான். எச்சரிக்கையா இருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு செவியை கொடுங்க. அந்த வார்த்தையை மீறி போனா பிசாசு கொண்டு போய் சமாதானத்தை கெடுத்து விட்டுருவான். அல்லேலூயா. அதனால அந்த தேவனுடைய, அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணோம்? செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதே யோவான் 10 முன்னாடி சொல்றாரு பாருங்களேன். என்ன எழுத்துறா? ಒಂಬತ್ತು ನಾನೇ ಆ ಬಾಗಿಲು. ಯಾರಿಗೆ? ಕುರಿಗೆ ಅಂತ ಒಂದು ಬೇಲಿ ಕಟ್ಟಿರ್ತಾರೆ, ನೋಡ್ತೀರಾ? ಅಲ್ಲಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮುಳ್ಳು ಬೇಲಿ ಹಾಕಿ ಅದಕ್ಕೊಂದು ಡೋರ್ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ ಚಿಕ್ಕದು. ಅದೇ ಮುಳ್ಳು ಬೇಲಿಯಲ್ಲಿ ಮೇಯಿಸ್ಬಿಟ್ಟು ಸಂಜೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಬಂದು ಆ ಬೇಲಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಲಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ. ಯಾರೋ ಕುರುಬ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಅದನ್ನೇ ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನೇ ಆ ಬೇಲಿಗೆ ಬಾಗಿಲು. ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯಾವನಾದರೂ, ಹಂಗಂದ್ರೆ ನಾನೇ ಆ ಬೇಲಿ, ಆ ರೌಂಡ್ ಬೇಲಿಗೆ ಬಾಗಿಲು. ನಾನು ಯಾರು? ದೇವರು ಬಾಗಿಲು. ನನ್ನ ಆ ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ, ಹಂಗಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರ ಯಾವನಾದರೂ, ಅಂದ್ರೆ ಆ ಕುರಿಗಳು ಒಳಗೆ ಹೋದರೆ, ಹಂಗಂದ್ರೆ ಆ ಕುರಿಗಳು ಅಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಆ ಕುರುಬನಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವಂತ ಪ್ರತಿ ಒಂದು ಕುರಿನು ಒಳಗಡೆ ಹೋದರೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿದ್ದು ಒಳಗೆ ಹೋಗುವನು. ಆ ದೇವರ ವಾಕ್ಯ ಅನ್ನುವಂತ ಬಾಗಿಲು ಒಳಗಡೆ ನಂಬಿ ನೀನು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ, ಆ ಕುರುಬನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನೀನು ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ನೀನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರ್ತೀಯ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಬೇಲಿ ಇದೆ ನಿನಗೆ, ಆ ಬಾಗಿಲು ಒಂದಿದೆ, ತೆಗೆಯಕ್ಕೂ ಮುಚ್ಚಕ್ಕೂ ಅದು ದೇವರಾಗಿರ್ತಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಮಲಗಿರ್ಬೋದು, ಕುರಿಗಳು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಮಲಗಿರ್ಬೋದು, ಆ ಸ್ಮೆಲ್ಗೆ ಅಲ್ಲಿಂದ ನರಿನೋ ಚಿರತೆನೋ ಹುಲಿನೋ ಅದನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಕ್ ಬರುವಾಗ ಆ ಬಾಗಿಲಾಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನು ಆ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯುವನಾಗಿರ್ತಾನೆ. ಆಮೇನ್. ಅದರ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? ಬಾಗಿಲಲ್ಲಿ ನೀನು ಹೋಗುವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ಕಾಪಾಡ್ತಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ಸೈತಾನನು ನಿನ್ನ ವಂಚಿಸಕ್ಕೂ, ದುಃಖ ಪಡಿಸಕ್ಕೂ, ನಿನಗೆ ಕಷ್ಟ ಕೊಡಕ್ಕೂ, ಏನೋ ಒಂದು ಹೋರಾಟ ಸಮಸ್ಯೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ದೇವರು ಅದನ್ನು ತಡೆದು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ಆಮೇನ್, ಆಮೇನ್. அப்ப அந்த கதவின் வாசல் உள்ளாக நீ போகும்போது நீ சமாதானமா அந்த இடத்துல இருப்பாய். ஒருவேளை நீ அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்படலனா, எவழி தனி வழி என்று நீ போகும்போது பிசாசானவன், அப்படின்னா சிறுத்தையோ புலியோ உன்னை வந்து கவ்வி உன்னை வந்து சின்ன பின்னா பண்ணிடும். அதுதான் உன் சமாதானத்தை பிசாசானவன் கெடுத்து விட்டுருவான். அல்லேலூயா. அப்போ உள்ள போய் அவன் சಮಾಧಾನத்தை ಅಡಿವಾನ್. ಆಮೇಲೆ ಒಳಗಡೆ ಹೋಗುವವನು ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತಾನೆ. ಮತ್ತೆ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ನಿನ್ನ
ದೇವರಾದ ಕರ್ತನು ಆ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯುವಾಗ ನೀನು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತೀಯ. ಹಾಲೆಲೂಯ. ಒಂದ್ ವೇಳೆ ನೀನು ದೇವರ ಮಾತು ಕೇಳಿ ಕುರ್ಬನಿಗೆ ತಗ್ಗಿ ಬಗ್ಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನೀನು ನಡೆಯುವಾಗ, ನೀನು ಕೆಲಸಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀಯ. ನಿನ್ನ ಕೆಲಸಗಳ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ, ಕೆಲಸಗಳ ಮೇಲೆ ಸಮಾಧಾನ. ಇವತ್ತು ಕೂಡ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ಇಂಜಿನಿಯರ್ಗೆ ಸರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ದೇವರೇ ನನಗೂ ಅವ್ರಿಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್, ಒಳ್ಳೆ ಐಕ್ಯ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಯಾವಾಗನ ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಊಟ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ತಿಳಿಸು. ಆ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾನು ನೆನ್ನೆನೆ ಹೇಳಿದೆ, ನಾಳೆ ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಆಗಾರ ಇದೆ. ಅಯ್ಯೋ ನನಗೆ ಫಸ್ಟೇ ಹೇಳ್ಬೇಡ ಅಂದ್ರೆ, ಇವಾಗ ಬೇಡ, ನೆಕ್ಸ್ಟ್ ತಿಂಗಳು ಕೊಡಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಬಾಂಡ್ ನಮ್ದು ಅವ್ರದ್ದು. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಕೇಳಿ, ಗುರುಪುರ ಓಪನಿಂಗ್ಗೆ உங்கள் வீட்டில் ಫೋನ್ ಕೊಡು, ವೈಫ್ ಗಿಟ್ಟೆ ಮಾ ಒಂದೇ ವಾರನೂ ನೀವು ಅವತ್ತು ನನಗೆ ಪೇಮೆಂಟೇ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅವರು ಪೇಮೆಂಟ್ ಕೊಟ್ಟರೆ ನೀನು ಕೈ ಕೊಡ್ತೀಯ, ನೀನು ಅಲ್ಲಿ ಬಂದು ತಗೋ ನೀನು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕೆಂಗೇರಿಗೆ ಕರೆದು ಒಳ್ಳೆ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್. ಆ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ನ ಕೆಡಿಸಕ್ಕೆ ಸಾತಾನ್ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾನೆ, ಪಿಸಾಸು. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಡೈಲಿ ಪ್ರೇಯರ್. ದೇವರೇ, ಅವರ ನಮ್ಮ ಐಕ್ಯವನ್ನು ಯಾವ ಶತ್ರು ಒಂದು ಮುರಿಯಬಾರದು ಸ್ವಾಮಿ. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ದುಡ್ಡು ವ್ಯವಹಾರ, ಬಿಸ್ನೆಸ್. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಇದರಲ್ಲಿ ಹೇಗಾದ್ರೂ ಜಗಳ ಬಂದು ಕೊಲಾಪ್ಸಲ್ ಆಗೋ ಚಾನ್ಸಸ್ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ದೇವರೇ, ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರಣದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೂ ನಮಗೂ ಐಕ್ಯ ಮುರಿಬಾರದು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥನೆ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ದೇವರು ಕಾಪಾಡ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಮಾತಿಗೆ, ಆ ಕುರುಬನಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡುವಾಗ, ಆತನ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವಾಗ ನಾವು ಸುರಕ್ಷಿತವರಾಗಿರ್ತೇವೆ. ಆತನ ಬಾಗಿಲು ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ನಾವು ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತೇವೆ. ಆಚೆ ಬರುವಾಗ ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತೇವೆ. ಹಾಗಂದ್ರೆ ಕೆಲಸಗಳ ಮೇಲೆ ನಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ, ಓನರ್ಗಳ ಮೂಲಕ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯ. ಯೋಸಫ್ ಅಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇದ್ದ. ಅವನು ದೇವರ ಮೇಲೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅಣ್ಣ ತಮ್ಮಂದ್ರು ಅವನು ಮಾಡುವ ಒಳ್ಳೆ ವಿಷಯವನ್ನು ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ದಿರೋ ಕಾರಣ ಅವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, 20 ರೂಪಾಯಿಗೆ ಮಾರ್ಬಿಡ್ತಾರೆ ಬೇರೆ ದೇಶದ ಜನರಿಗೆ. ಅವ್ರು ತಗೊಂಡು ಹೋದವರು ಇಸ್ಮಾಯಿಲ್ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ಅವ್ರು ತಗೊಂಡೋಗಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಪಾರನನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಪೋಟಿಫರನಿಗೆ ಅವ್ರು ಮಾರ್ಬಿಡ್ತಾರೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಲಾಭಕ್ಕೆ. ಆ ಪೋಟಿಫರನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಇಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅವನು ದೇವರ ಮೇಲೆ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಇದ್ದಿದ್ರಿಂದ, ದೇವರು ಅವನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಿದ್ರಿಂದ ಅವನು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ದೇವರು ಸಫಲಪಡಿಸಿದ್ರು. ಹಂಗಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಯಾವ ಕಮಿಷನ್ ಹೊಡೆದಿಲ್ಲ ಅವನು, ಓನರ್ ಗೊತ್ತಿಲ್ದಿರ. ಹಾಗಂದ್ರೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಅವನ ಮೇಲೆ ಫಸ್ಟ್ ಚೆಕ್ ಕೊಟ್ಟ. 3 ತಿಂಗಳು ಹೋಗಿ ಇದೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ದ, ಡಬಲ್ ಲಾಭ. ವಾವ್, ಸೂಪರ್ ಆಗಿ ಇದೆ. ಇವ್ರು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ, ಇವ್ರು ದೇವರು ಇವನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅವನು ಓನರ್ ತಿಳ್ಕೊಂಡು, ಅಪ್ಪ ಇಂದ ಬೀಗ ಎಲ್ಲ ನಿಂದೆ, ಮನೆಯದು, ಬಿಸ್ನೆಸ್, ಆಚೆ ಅಂಗಡಿದು, ವ್ಯಾಪಾರ ಅದು ಎಲ್ಲ ನಿನಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಕೊಟ್ಬಿಟ್ರು. ಖಜಾನ ಬೀಗದ ಕೈ ಎಲ್ಲ ದುಡ್ದು ಸೇರಿಸ್ಬಿಟ್ಟ. ಅದ್ರ 1 ರೂಪಾಯಿ ಓನರ್ ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಕಮಿಷನ್ ಹೊಡೆದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಅವನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಅವನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅಷ್ಟು ದೇವರಿಗೆ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು. ದೇವರು ಅವನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಿದ್ರಿಂದ, ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಅವನು ಭಯಭಕ್ತಿ ಇದ್ದಿದ್ರಿಂದ ಏನಾಯ್ತು, ಅವನು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯ. ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಓನರ್ ಹೆಂಡತಿ ತಪ್ಪಾಗಿ ಅವನ ಹತ್ರ ನಡೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಬಟ್ಟೆ ಕಿತ್ಕೊಂಡು ಓಡೋಗ್ಬಿಟ್ಟ ಅವನು. ಹಲ್ಲೆಲೂಯ. ವಯಸ್ಸು ಹುಡುಗ ಅವನು, ಮುತ್ಕಾಲ ವಯಸ್ಸು ಹುಡುಗ ಅವನು, ಹೆಂಗ್ ಬಾಯ್. ಏನ್ ಮಾಡ್ದ, ಅಯ್ಯೋ ಇದು ನನ್ನ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಯಜಮಾನ ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ, ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು ಅಂತ ಓಡೋಗ್ಬಿಟ್ಟ ಅವನು. ಹಲ್ಲೆಲೂಯ. ಹಂಗ ಹೋದವನು ಜೈಲಲ್ಲಿ ಬೀಳ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಜೈಲಲ್ಲೂ ಅವನ ನಿಯತ್ತು ದೇವರ ಮೇಲೆ ಇರೋ ಭಕ್ತಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಜೈಲಿಂದ ಅವನು ಜೈಲಿಗೆ ಅಧಿಪತಿ ಆಗ್ತಾನೆ. ಜೈಲ್ ನಂಬರ್ ಆಗ್ಬಿಡ್ತಾನೆ ಅವನು.
ಎಲ್ಲ ನೀನೇ ನೋಡ್ಕೊಬೇಕಂತ ಅಧಿಕಾರ ಕೊಡ್ತಾರೆ. ಅವ್ನು ಮಾಡುವಂತ ಆ ಜೈಲಲ್ಲೂ ಕೂಡ ಒಳ್ಳೆಯ ನೀತಿಯ ಕೆಲಸ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ್ ಗೊತ್ತಿತ್ತು, ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವನಿಗೂ ದೇವರ ಮೇಲೆ ಭಯಭಕ್ತಿ ಇದ್ದಿದ್ರಿಂದ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಎಲ್ಲಿ ಹೋದ್ರನ್ನು ಅವನ ಓನರ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾ ಇದ್ರು. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ನೋಡಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಓನರ್ ಆಗಿದ್ದ, ಅಲ್ಲಿಂದ ತಪ್ಪೇ ಮಾಡಿದ್ರೆ ಜೈಲಿಗೆ ಬಂದ, ಜೈಲಲ್ಲೂ ಓನರ್ ಆದ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಜೈಲಲ್ಲೂ ಅವನ ನೀತಿ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿತ್ತು. ಜೈಲಿಂದ ಆಚೆ ಬಂದ, ರಾಜನ ಅಧಿಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ಅವನು ಕಿವಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದ, ದೇವರಲ್ಲಿ ಅವನು ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ. ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳು ದೇವರು ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ದೇವರು ನಮಗೆ ಬಾಗಿಲಾಗಿದ್ದಾರೆ. ಒಬ್ಬ ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತಾನೆ, ಒಬ್ಬ ಆಚೆ ಬರುವಾಗ ಅವನು ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಯಾರು? ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. ಸೈತಾನನ ಇಂಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬರಲ್ಲ, ಅವನು ಕರಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅವನ ಮುಖವಲ್ಲ ಅವಲಕ್ಷಣವಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಅವನ್ನ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಯಾರು ನೋಡಕ್ ಆಗಲ್ಲ. ಒಂದು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವಳನ್ನ ವಂಚಿಸಕ್ ಬಂದ ನೋಡು, ಸರ್ಪದ ರೂಪದಲ್ಲಿ ಹಂಗು ನೋಡ್ಬೋದು, ಇಲ್ಲ ಯಾವ್ದನ್ನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ರೂಪದಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಸೈತಾನನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕುಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ಯಾವುದಕ್ಕೂ ಸೈತಾನ ಬರಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ಕೊಳ್ರಿ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಸೈತಾನನು ಇರುವುದೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. ಅದು ಕುರಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತದೆ. ಒಂದು ವೇಳೆ ಕುರಿನ ಕದಿಬೇಕು, ಆ ಬೇಲಿನ ಜಂಪ್ ಹೊಡೆದಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಹುಲಿ ಗಿಲಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೂಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಬೇಲಿನ ಜಂಪ್ ಹೊಡೆದಿ ಕುರಿನ ಎತ್ಕೊಂಡು ಓಡೋಗ್ಬೇಕು. ಎತ್ಕೊಂಡು ಓಡೋನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಆ ಕುರಿನ ಕದ್ದುಬಿಟ್ಟ ಅದನ್ನು ಕುಯ್ದಿ ಅದನ್ನು ಹಾಳು ಮಾಡಕ್ಕೆ ಸೈತಾನ ಬರೋದು. ಆಮೇಲೆ ಆದ್ರೆ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ನಾನಾದರೂ ಅವುಗಳಿಗೆ ಜೀವವು ಇರಬೇಕಂತಲೇ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂತ ಬಂದ. ಅದು ಜೀವವಾಗಿಯೂ ಸಮೃದ್ಧಿಯಾದ ಜೀವವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ನಿತ್ಯ ಜೀವವಾಗಿಯೂ ನಿರಂತರವಾಗಿಯೂ ಅದು ಜೀವಿಸಬೇಕೆಂತಾನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು. ಆದಿಯಿಂದ ಇದ್ದಾತನು ಆ ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸಬೇಕಂತ ಪಾಡುಗಳನ್ನು ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. ಆಮೇಲೆ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ ನಿಮಗೆ? ಒಬ್ಬೊಬ್ರಿಗೂ ಒಡೆಯೋ ವಯಸ್ಸು ಇಲ್ಲ, ದೊಡ್ಡವರು ಇದ್ದೀರಾ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಪ್ರೈಸ್ ಎಲ್ಲ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅದಕ್ಕೆ ವಾರ ಆಚೆ ಹೋಗಕ್ಕೆ ಕೇಳೋದು, ಏನ್ ಅರ್ಥ ಆಯ್ತು? ಪಿಸ್ಕು ಅಂತೀರಾ. ಒಂದೊಬ್ಬರು ಮಾತಾಡೋದು ದೊಡ್ಡ ವಿಷಯನೇ ಅಲ್ಲ. ನಿಮಗೆ ಏನ ಅರ್ಥ ಆಯ್ತು ಅದು ತಾನೇ ಬೇಕು ನಮಗೆ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ಇಲ್ಲಪ್ಪ ಸಹೋದರ, ಕರೆಕ್ಟಾ? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯ. ಆದ್ರೆ ದೇವರು ಆ ಕುರಿ ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಆತನು ಬಂದರು. ಆಮೇಲೆ ನೋಡಿ, ಆತನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು. ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡುತ್ತಾನೆ. ಆ ಕುರಿ ಬದುಕಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವದಿಂದ ಬದುಕಬೇಕಂತ ಆ ಕುರುಬನು ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ರ ಇಲ್ವಾ? ಯೇಸು ಜೀವ ಕೊಟ್ರ ಇಲ್ವಾ? சொல்லுங்கம்மா, சொல்லணும். இயேசு இறந்துட்டாரு, இறந்து உயிர் தெழுந்தார் தெரியலையா? பாவிகளுக்காக அவர் உயிரை கொடுத்தார் என்று தெரியலையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சொன்னவர் செய்து முடிச்சார். என் ஆடுகளுக்காக என் ஜீவனை தரேன் என்று சொன்னவர் அவர் அதே போல சிலுவையை சுமந்து பாவிகளுக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்துட்டார். நித்திய நரகத்துக்கு போகிறவர்களே அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசு என்ற நாமத்தினை விடுதலை ஆக்கிட்டார். அல்லேலூயா. அதான் நம்ம ஜெபம் பண்றோம். அசமாதானத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து அந்த நாமம், இயேசு என்ற நாமம் விடுவித்து காத்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅದು ಸತ್ಯ. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, ನನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ. ಕೂಲಿಯಾಳು ಕುರುಬನು ಕುರಿಗಳ ಒಡೆಯನು ಆಗಿರದೆ ತೋಳ ಬರುವುದನ್ನು ಕಾಣುತ್ತಲೇ ಕುರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ತೋಳವು ಅವುಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು
ಹಿಂಡನ್ನು ಚದುರಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு மேய்ப்பனா இருப்பதனால தான் நாங்களா டைரக்டா மேய்ப்பன் ஆக முடியாது. ஏன்னா அது அவர் கரெக்டா தான் சொன்னார். அந்த நாளில் கூலிக்காரன் அப்படி கிடையாது. ஆடை மேய்ச்சின்வான்னு கூலிக்காரன் அமிச்சா அந்த ஆடு மேல அவனுக்கு கேரே இருக்காது. எங்கேயோ மேய்ச்சின்னுவான், அவன் ஏதோ மொபைல் நோண்டின்னு உட்காந்துக்குவான், அவன் டைம் பாஸ் பண்ணிடுவான். கூலியாள் அங்க ஏதோ ஒரு புலியோ சிறுத்தையோ ஏதோ ஒன்று வந்து அந்த ஆடை கவும் போது அவன் உயிரை காப்பாத்திக்க என்ன பண்றான்? கூலியாள் ஓடிடுறான். ஆனா இயேசு அப்படி கிடையாது. அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க, நானே நல்ல ಮೇಪನ್, ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ನಾನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದಿರುವಂತೆಯೇ ನಾನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಕುರಿಗಳು ನನ್ನನ್ನು ತಿಳಿದಿವೆ ಮತ್ತು ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಟ್ಟುಕುಟ್ಟಿகளுக்காக ಕುರಿ ಮರಿಗಳಿಗಾಗಿ ಆ ಕುರುಬನು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆದಿಯಿಂದ ಇದ್ದಾತನು ಈ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದು ಬಾಧೆ ಪಟ್ಟನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಆಮೇಲೆ ಇದಲ್ಲದೆ ಈ ಹಟ್ಟಿಗೆ ಸೇರದಿರುವ ಇನ್ನು ಬೇರೆ ಕುರಿಗಳು ನನಗೆ ಅವೆ, ಅವುಗಳನ್ನು ಹಂಗಾಗಿದೆ, ಅವುಗಳನ್ನು ನಾನು ತರಬೇಕು. ಅವು ನನ್ನ ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುವವು. ಆಗ ಒಂದೇ ಹಿಂಡ ಆಗುವುದು, ಒಬ್ಬನೇ ಕುರುಬನಿರುವನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ ನಾನು ಅವಾಗ 15 ನಿಮಿಷದ ಮುಂಚೆ. ದೇವರು ಒಬ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ರ, ಒಬ್ರಿಗೋಸ್ಕರ ಹುಡುಕಿ ಬಂದ್ರ, ದೇವರು ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ರ. ಜಗತ್ತಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆಯೂ ಅದನ್ನು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕಳಿಸ್ಕೊಟ್ರು. ಆಮೇನ್. ಒಂದು ಮಾತು ಎತ್ತಿದಿಗೆ ಎಷ್ಟು ವಾಕ್ಯ ಮಾತಾಡಬೇಕಾಗಿದೆ, ಅದೇ ಸತ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ದೇವರ ಆತ್ಮನ ಕಾರ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವಾಗ ಈ ಹಿಂಡು ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಭೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಹಿಂಡು ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಭೆ ಕೂಡೋದು. ಈ ಹಿಂಡಿಗೆ ಸೇರದಿರುವ ಇನ್ನು ಅನೇಕ ಕುರಿಗಳು ನನಗವೇ, ನಾನು ಹೋಗಿ ಹುಡುಕಿ ತರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಹುಡುಕಿ ಆ ಕುರಿಗಳನ್ನು ತಂದ ಮೇಲೆ ಒಂದೇ ಹಿಂಡಾಗುವುದು, ಒಬ್ಬನೇ ಕುರುಬನಾಗಿರುವನು, ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಆಮೇನ್. ಎಲ್ಲರೂ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು, ಒಂದೇ ಹಿಂಡಾಗಬೇಕು, ಒಬ್ಬನೇ ಕುರುಬನಾಗಬೇಕು, ಆತನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ஹல்லேலூயா. புரியுதா? இந்த அவர் சொல்றாரு, இந்த மந்தைக்கு சேராத ஆடுகள் இன்னும் வெளியே நிறைய இருக்குது, எனக்கு நான் போய் எல்லாத்தையும் தேடி கொண்டு வரணும். அப்போ ஒரே மந்தையா மாறும், ஒரே மேய்ப்பனா இருக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை கொண்டு வருகிற வேலைதான் மேய்ப்பர்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த ஆடுகளை எப்படி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தான் அவர்கள், தேவன் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். அவர்களுக்கு அறிவு இல்லை, அவங்களுக்கு அது விளங்கல. ஆனா உனக்கு எனக்கு விளங்குது. ஆதாமை யார் சிருஷ்டித்தா? ஆண்டவர் சிருஷ்டித்தா. ஏவாளை யார் படித்தா? ஆண்டவரை படித்தா. இன்னைக்கு நம்ம யாரு? ஆதாமிக்கு ஏவாளுக்கு பிறந்தவர்கள் தான். நமக்கு அறிவு உண்டாகுது. ஏன்னா நம்ம டெய்லி தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால, அந்த வார்த்தைகளை கேட்கறதுனால, கவனிக்கிறதுனால நமக்கு விளங்குது. ஆனா அநேகருக்கு விளங்கல, புரியல, வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியல. இப்ப போய் சொல்லி பாரு, நான் இயேசுக்கலா பிறக்கல, நான் எங்க அப்பா முனியப்பாக்கும் முனியம்மாக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நான் போய் சொல்லுவாமா, நான் இயேசுக்கு பிறந்தேம்மா, நீங்களும் இயேசு தான் பிறந்தீங்க, இயேசு தான் நம்மளை படிச்சாரு. சரி, ஆதாம் ஏவாளுக்கு தான் பிறந்தோமா, இயேசு தான் படிச்சாருன்னு சொல்லி பாருங்களேன். நான் குப்பம்மா ராமசாமிக்கு பிறந்தேன்மா. ஆனா நீ நான் தைரியமா சொல்லலாம், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவர்கள் தான் நாம், இயேசுனால படிக்கப்பட்டவர்கள் தான் நாம். ஏன்னா உனக்கு எனக்கு தேவனுடைய சத்தியம் ஆலயத்திலிருந்து விளங்குது. தேவனுடைய உண்மை சத்தியம் வார்த்தை இங்க கொடுக்கப்படுகிறது. அதனால உனக்கு எனக்கு புரியுது. உலகத்தில்
உலகத்துக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றா. எனக்கு இன்னும் அநேக ஆடுகள் அப்படின்னா, இன்னும் அநேக ஜனம் அப்படின்னா, பிதாவின் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேல அன்பை வைத்து ஒரே குமாரனை அனுப்பினா, அந்த வார்த்தையை நம்புகிறவன் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றா, எனக்கு இந்த மந்தியில இன்னும் சேராத அநேக ஆடுகள் வெளியே இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே மந்திய சேர்க்கணும், நான் ஒருவனே ஒரே மேய்ப்பனா இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆடுகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படின்னா அவங்க செவி கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீ நான் செவி கொடுத்துட்டோம், உனக்கு எனக்கு என்ன காத்து இருக்குது? ஜோரா சொல்லுங்க, ஆமென். நித்திய ஜீவன் இருக்குது. ஆமென். அப்ப அவங்கள நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கணும். ஒரே மந்தைக்குள்ள வரணும். அவர் வாசலா இருக்கிறார், அதுக்குள்ள வரணும். ஆமென். அவங்கள நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் அந்த ஆடுகளுக்கு சுவிசேஷம் சொல்வது கட்டாயம். ஆமென். சுவிசேஷம் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை. சுவிசேஷம் என்றால் ಯೇಸುವುடைய ಅನ್ಬೈ சொல்லுತ್ತಾ ಸುವಿಶೇಷಂ. ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಹೇಳುವುದೇ ಸುವಾರ್ತೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஒருவேளை இப்போ என் கூட இந்திக்காரங்க வேலை செய்யறாங்க, நான் விடுறதே இல்லை, போட்டுனே போய் அவங்க வர்றது வராதது அவங்க இஷ்டம். அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அது உள்ள போட்டோம், அந்த விதையை போட்டோம், அது எங்கேயோ ஒரு நாள் முளைச்சுக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சிலது உடனே உள்ள வந்துடும், சிலது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன அப்படி சுவிசேஷம் அப்படின்னா பெருசா எதா இல்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், பாவிகளுக்காக அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய்கிறார், மறுபடியும் வர போகிறார். சுவிசேஷம் உங்களுக்கு எந்தெந்த ஆங்கிள் எப்படி எந்தெந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ அந்தந்த சுச்சுவேஷன்ல இயேசு பத்தி சொல்லிடலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சமாதானம். இப்போ யாரோ துக்கத்துல இருக்கிறாங்க, பிரச்சனையில போராட்டத்தில் இருக்கிறாங்க, நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மகிட்டே இல்லை, நமக்கே இல்லை. அப்போ நம்ம வாயில இது புறப்படுகிற வார்த்தை சமாதானமா இருக்கணும். இயேசுவை நம்பணும், ஜெபம் பண்ணலாம். இயேசு நங்க, அவர் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல இருந்து உதவி வரலனாலும் இன்னொரு இடத்துல இருந்து ஆண்டவர் அனுப்புவார். ஆமென், ஆமென். இப்போ ஒரு கண்ணீர்லயோ வேதனையிலையோ யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சமாதான சுவிசேஷத்தை சொல்லணும். சமாதானமா இருங்க சிஸ்டர், பிரதர், நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், இயேசு இருக்கிறார், கைவிட மாட்டார், வாங்க சர்ச்சுக்கு, உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். இப்படி இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இதுதான் அதிகமா அவங்க எதனா ஏன்னா அது இது அப்படி வந்தாங்கன்னா சொல்லலாம், இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மனிதரை மீட்கும்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் பரலோகத்துக்கு போய்கிறார், மறுபடி வர என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லல, எனக்கு டைரக்டா பரிசுத்த ஆவியானவர் தூக்கின்னு போயிட்டாரு. நல்லக்கவா, ஏன்னா சுவிசேஷம் எனக்கு சொல்லல யாரும். ஒரு 2-3 முறை கூப்பிட்டாங்க, சர்ச்சுக்கு வாங்குவோம், அவ்வளவுதான். சுவிசேஷம் சொல்லுது, நான் போல. ஆனா தேவ ஆவியானவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன அலக்கா தூக்கின்னு வந்து உள்ள உட்கார வச்சிட்டாரு சர்ச்சுக்குள்ள. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எல்லா ஆடு ஒரே மந்தைக்குள்ள வந்து ஒரே மேய்ப்பனா இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு வழி தவறி போயிருக்கிற ஆடுகளுக்கு சுவிசேஷம் சொல்றது முக்கியமான காரியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வராங்க வருதுல, ஐயோ அவங்க சொன்னா கேட்கறது, கேட்கறாங்க கேட்கறது இல்லையோ, சொல்றத சொல்லிடு. ஆமென், சொல்றத நம்ம என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். அது ஒரு நாள் வேலை செய்யும், உள்ள ஒரு நாள் வேலை செய்யும், இன்னைக்கு இல்ல நாளைக்கு அது வேலை செய்யும், அந்த வார்த்தை வேலை செய்யும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். தேவனுடைய அன்பை சொல்றதுதான் சுவிசேஷம். தேவனுடைய இரக்கத்தை சொல்றதுதான் சுவிசேஷம். தேவன் நமக்கு பாவியா இருந்த நம்மளை தேடி வந்து அவருடைய கிருபையை தாராளமா ஏராளமா கொடுத்தாரே, அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் பவுல்
தேவனை வெறுத்தான், மீண்டும் தேவனுடைய தரிசனத்தை கண்டான். தேவனுக்காக அவன் வாழ வைராகம் உள்ளவனாக மாறினான். எல்லாத்தையும் எழுந்து போயிட்டான். அவன் பெரிய மேல் படிப்பெல்லாம் படிச்சிருந்தான். அவன் நியாய பிரமாணத்தை கரிச்சு குடிச்சவனா காணப்பட்டான். நியாய பிரமாணத்தின் அந்த கட்டளைகளை சரியாக ஃபாலோ பண்றவனா இருந்தான். நியாய பிரமாணத்துக்கு விரோதமா எழுப்பி வர மதங்களை அழித்து கொன்று போட்டு கொண்டு இருந்தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவின் தரிசனம் அவன் அவன் கண்டானோ, அன்னிலிருந்து அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன இருந்துச்சு? செத்தாலும் வாழ்ந்தாலும் நீ கிறிஸ்துவுக்காகவே, செத்தாலும் நான் அந்த இயேசுக்காகவே. அதான் இங்க நம்ம வசனத்துல பார்த்தோம். எது? கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல பார்த்தோம் இல்லையா? 5ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? ಅದೇ ಅದೇ ಜೀವಿಸುವವನು ಇನ್ನು ಮೇಲೆ ತಮಗಾಗಿ ಜೀವಿಸದೆ ತಮಗೋಸ್ಕರ ಆತನು ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ செத்தனோ. சொல்லுங்க, யாருக்கோசர ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஆமென். நமக்காக, நம்முடைய முன்னோர்களுக்காக, இனி இந்த உலகத்தில் இருக்கிற அவரை ஏற்றுக்கொள்கிற யாவருக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரத்தம் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில பந்தியா இருக்கிறது. அவருடைய சரீரத்தை பிக்க கொடுத்தார். அந்த சரீரம் தான் நம்ம மத்தியில ரொட்டியா நிக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இருந்தா அவர் சொல்ற வார்த்தை, இந்த போலடையர் சொல்ற வார்த்தை பாருங்க. 17 படிங்க. ಈಗಿರಲಾಗಿ ಯಾವನಾದರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದರೆ அவனு நூதன சிருஷ்டியாதனு. அப்படின்னா புதிய சிருஷ்டியா மாறுறான். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் கிறிஸ்துவா மாறுறான். கிறிஸ்து என்றால் அபிஷேகம். ஆமென். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவா மாறுறான். அப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருப்பதனால அவன் புதிய சிருஷ்டியானான். ஆமென். பழையதெல்லாம் என்ன ஆகணும்? இதோ பழைய வாழ்க்கை போய் எல்லாம் புதுசானது. ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பழையசெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறந்துட்டு என்னவா இருக்கணும்? புதுசா மாறணும் கிறிஸ்துக்குள்ள. புரியுதுங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள என்ன ஆகணும்? பழையசெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த 2026 வருஷத்துல நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எது? நீங்க பழையசெல்லாம் எடுத்து போட்டு ನೀವು ಹೀಗೆ ನಡೆದುಕೊಂಡರೆ, அப்படின்னா பழையசெல்லாம் எடுத்து போட்டு பழையசெல்லாம் மறந்துட்டா உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லா முயற்சிகளை அவர் சக்சஸ் ஆக்குவார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நானும் அந்த வாக்குத்தத்தம் எடுக்கும் போது இது நீங்கள் இப்படி நடந்து கொள்ளும் போது அப்படி சொல்லிட்டு மீதி தேவன் ஆசீர்வதிக்கிறாரே வாக்குத்தத்தம், இது என்னவா இருக்கும்? சரி, அதை கட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். வெறும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லா முயற்சிகளை வாய்க்க செய்வார், வெறும் அதை போட்டுக்கலாமான்னு பார்த்தேன். வேண்டாம், வார்த்தை கட் பண்றது வேண்டாம், அதுக்கு அவையானவர் சொன்னார் போட்டுடலான்னு போட்டேன். அப்போ அங்க என்ன இருக்குது? முன்னாடி நீங்கள் இப்படி நடந்து கொள்ளும் போது அப்புறமா கன்ஃபியூஷன்ல இருந்த அப்புறமா முதல் வாரம் அந்த பிரசங்கத்துல ஆண்டவர் அதை வெளிப்படுத்திட்டாரு. இங்க ஆசீர்வாதம் பத்தி எல்லாம் பேசுறியே, சமாதானத்தை பத்தி பேசுறியே, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நீ இப்படி நடக்கும் போதுதான் உன்னுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகும். ஆமென். புரியுதுங்களா? அப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருப்பதனால பழையசெல்லாம் தூக்கி போட்டு அவன் புதிய சிருஷ்டியா மாறும் போது உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் முழுந்து போகாது. போன வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சபை கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன இருந்துச்சு சொல்லு? என்ன இருந்துச்சு தெரியலையா? பூமியே, பூமியின் குடிகளே, பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, தேவன் உங்கள் மத்தியில பெரிய காரியத்தை செய்வார். ಭೂಮಿಯೇ, ಭೂಮಿಯ ಜನರೇ ಎದರಬೇಡಿರಿ, ಹರ್ಷಿಸಿ ಉಲ್ಲಾಸಿಸಿ, ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. ಆಮೇನ್. ಅನ್ನಾರಾ ಇಲ್ಲಿಯಾ? ಒಂದು ವರ್ಷ
ஒரு வருஷம் பண்ணாரு. எதுக்குமே ஃபீலிங் இல்லைங்க. ஆனா வார்த்தை ஒரு நாள் அது வேலை செய்யும். 3 வருஷமா வேலை செய்யாதது 4வது வருஷத்துல வேலை செய்து பாரு. அல்லேலூயா. அப்போ 2-3 வருஷமா வார்த்தையை வேலை செய்ய போடா, என்னடாவது ஊழியம், சர்ச்சு ஊழியம், நம்ம வீட்டிலே நம்மளுக்கே ஒரு அற்புதம் நடக்கல, அந்த டென்ஷன் அந்த ஃபீலிங்கே வரல நான். ஆமென். ஆபிரகாமை பார்த்தேன், ஈசாக்கை, ரெபேக்காலை பார்த்தேன், அன்னாளை பார்த்தேன், எலிசபெத்தை பார்த்தேன், சிம்சோனுடைய தாயை பார்த்தேன், கடைசியா மரியாதையை பார்த்தேன். அல்லேலூயா. ஆகாத காரியம் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். அது மனுஷன் நம்ப ஆகாது. அதுக்கு தான் அந்த பாட்டு. எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்போம். ஆகாத